இருக்கிற ஐயாவோட பக்தர்கள், சீடர்கள், நார்வே, டென்மார்க், கனடா, அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், சுவிஸ், இப்படியே உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவுடைய பக்தர்கள், சீடர்கள் எல்லாருக்கும் இந்த பௌர்ணமி நாளில் இங்கே இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் சொல்லியிருக்கேன். ஐயாவோட குரு பூஜை எப்படி இருந்தது? மனசு நிறைவாக இருந்ததா? சந்தோஷமா? நம்ம சந்தோஷம் முக்கியம் இல்லை, ஐயாவோட சந்தோஷம் முக்கியம். அதுதான் நமக்கு. சரிங்களா? நம்ம ஒரு 6 மாதமாக உங்கள் கூட நான் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் பண்ண போகிறோம், இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் எதை பற்றியும் உருவமும் உங்களுக்கு மனசில் வந்திருக்காது. என்ன பண்ண போகிறாங்களோ, மாதம் இருந்தாலும் வரான், ஏதோ ஒன்று சொல்லினே இருக்கிறான், என்ன பண்ணுவான்னு தெரியல அப்படின்னு எல்லாருக்கும் அப்படி தான் தோணு இருக்கும். ஏன்னா பௌர்ணமி நமக்கு ஐயா செஞ்சு காட்டார். பௌர்ணமி நாளில் இப்படி இருக்கணும்பா, உபதேசம்னா இப்படி இருக்கணும்பா அப்படின்னு எல்லாத்துக்கும் நமக்கு முன்னோடி இருக்காது. குரு பூஜை யார் சொல்லுங்க? யாருமே நமக்கு முன்னோடி இல்லை. இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம். நிறைய இடத்துல நடந்திருக்கோம். குரு பூஜைன்னு எப்படி இருக்கோம்னா, முதல் வருஷம் ஒரு பூஜை பண்ணுவாங்க, அன்னதானம் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் பொறுத்து, கொஞ்சம் சில வருஷங்கள் பொறுத்து ஒருத்தர் சொல்லுவார், அப்பா குரு பூஜைக்கு நம்ம இதை சேர்த்தா நல்லா இருக்குமே, யாரோ ஒருத்தர் சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயமா சேர்க்கறதுக்கே ஒரு 10 வருஷம் ஆகிடும். ஆனால் நம்ம ஐயா அப்படியே எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணுன்றது தான் ஐயாவோட நோக்கம். செஞ்சால் ஒழுங்காக செய்யுங்க, இல்லைன்னா ஓரமாக போய் உக்காருங்க, நான் பார்த்துக்கிறேன்றவர் அவர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகானுக்கு நாம் சீடர்களை எப்படி செய்யணும்? ஆனால் நாம் செய்யலை. இந்த உண்மை முதல்ல புரிஞ்சுங்க. நாம் எதையும் செய்யலை. இந்த உடம்பு அவருக்கான வாகனம். நம்ம எல்லாரையும் அவர் வாகனமாக பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் அவங்களால என்னெல்லாம் முடியுமோ அவ்வளோ சிறப்பாக பண்ணிங்க. இந்த டைமில் நான் திரும்ப உங்களுக்கு வணக்கம் சொல்லிடுறேன். எதுக்காகன்னா, ஒரு இடத்துல இவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு அமைதியாக எல்லார் மனசும் திருப்தியாக, யாருக்கும் எந்த குறையும் இல்லைப்பா, இப்போ வந்தேன்ப்பா, எங்கள் ஐயாவை தரிசனம் நல்லா கிடச்சிது, நல்லா அன்னதானம்லாம் பண்ணாங்க, அவரோட மனசில் கொண்டு போனோம். இவ்வளோ நாள் அவரை ஃபோட்டோவில் பார்த்துருப்பாங்க, ஆனால் இனிமேல் அவரை ஃபோட்டோவில் பார்க்குறோன்னு நினைப்பாங்கன்னா அவரோட மந்திரத்தையும் சொல்லுவாங்க. யாகத்தில் 2 பேர் திரும்ப வராங்க. கேட்குறேன், ஏமா எதுக்குமா திரும்ப வரீங்க? ஒரு தடவை வந்தால் போதுமே, எதுக்கு திரும்ப? நீங்கள் வேற சாமி, நீங்கள் பொடி வாங்கின உடனே என்ன சொன்னீங்க? வெத்தலையில் பொடி கொடுப்பாங்க. வாங்கினோன்னு உங்களை மனசில் எது உறுத்துதோ அந்த ஒன்றை நினச்சிக்கினே யாகத்தில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஐயா பார்த்து பாருன்னு சொல்லிட்டீங்க. நானும் அப்படி தான் வந்தேன். கிட்ட வர அந்த கவலையை மறந்துட்டு நான் இந்த மந்திரத்தை சொன்னேன் தவிர அதை மறந்துட்டேன். அவங்க சொல்லும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் வந்தது. ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர்கிட்ட சண்டை போடுறாரு. என்ன மனுஷன், எனக்கு உன்னை நம்பி தான் நான் இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் காலமானதுக்கப்புறம் நான் என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் போயிடுச்சு, ஒவ்வொரு வேலைக்கும் போராட்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு எதனா ஒரு வழியை பண்ணி கொடு அப்படின்றாரு. ஏன்னா நானே ஒரு பிச்சைக்காரன், நான் எங்கடா உங்களுக்கு என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் தலைவன் ஒருத்தங்கிறான். நான் வேணா அவர்கிட்ட சொல்கிறேன், நீ இப்போ உன் பிரச்சனை எது இருக்குதோ நீ அவர்கிட்ட போய் சொல்லு, அவர் தீர்த்து வைப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி போகிறாரு. போய் கவலையோடு தான் போகிறாரு, நான் இதெல்லாம் தீர்த்துணுன்னு போகிறாரு. ஆனால் கடவுளை காண்ட உடனே இவரோட கவலை அங்கே தெரியல, அங்கேயும் மயங்குறாரு. யார்? விவேகானந்தர். இந்த மாதிரி 2 தடவை நடக்குது. 2 தடவை நடந்தோடனே அவருக்கு ஒரு சந்தேகம், இந்த மனுஷன் ஏதோ மெஸ்மரிசம் பண்ணுறாரு, நம்மளை இல்லாத ஒன்றை வர வச்சு நம்மளை எதையுமே அதை கேட்க விடாத பண்ணுறாரு, அது இந்த மனுஷன் தான். இதான் அவர்கிட்ட சண்டை போடுறாரு. சரி, இந்த தடவை நீ தெளிவாக ஆயிக்கோ, இதுதான் கடைசி சான்ஸ் அப்படின்னு 3வது தடவையாக இறைவனை வர வச்சு நீ பேசுகிறாருன்றார். அங்கேயும் அவரால் பேச முடியல. அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. ராமகிருஷ்ணரே அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, டேய் நீ யாரை கிருஷ்ணனாவும் யாரை ராமனாவும் பார்க்குற அதுதான்டா நான்ன்றார். ராமனாவும் கிருஷ்ணனாவும் யாரை இந்த உலகத்தை அவதரிச்சானோ அந்த ராமகிருஷ்ணன் தானே அங்கே இருக்கிறேன் அப்படின்னு அன்றைக்கி அவர் உணர்த்தின உடனே அன்றைக்கி சரண்டர் ஆனவர் தான் யார்? விவேகானந்தர். பிரச்சனைகளை பற்றி அங்கே பேச இடம் இல்லை. அதே சம்பவம் ஐயாவோட சமாதியில் அன்றைக்கி நடந்தது. எல்லார் நோக்கமும் எதுக்காக போகிறோம்? கோயிலுக்காக மகானம் தரிசிக்கிறதுக்கு போகிறோம். என் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வடிகாலம் வராதா? விடிகாலம் வந்தால் நான் நல்லா இருப்பேனே. எவ்வளோ பெரிய தேராவனாக இருக்கலாம், ஒரே ஒரு சின்ன கல் அந்த சக்கரத்தில் போய் முட்டிச்சுன்னா அந்த தேரால் அப்படி இப்படி நகரவே முடியாது. புரியுதுங்களா? அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா தேரை தள்ளலை, அந்த கல்லை மட்டும் எடுக்கிறோம்.
அந்த கல்லை எடுத்தால் அதோட சக்தி தானாக போகும். அந்த விஷயந்தான் பண்ணோம். இங்கே எல்லாரோட கஷ்டமும் ஒரு கஷ்டம். ஐயாவோட இடத்துக்கு வந்தோம்னா நம்ம குணத்தை இழந்துடணும். நம்ம வீடு வரைக்கும் தான் நம்ம குணம் இருக்கணும். நான் யார் தெரியுமா அப்படின்றதெல்லாம் எது வரைக்கும்னா வீட்டு வாசலை தாண்டுற வரைக்கும் தான். வீட்டை விட்டு தாண்டி வெளியே வந்துட்டேனாவே நம்ம ஊரோட ஒன்றா இருக்கணும், 10ஓட 11 இருக்கணும். அதுவும் ஐயாவோட சமாதி இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்துட்டால் நான்ற குணம் போயிடணும். இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்களோ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சர்வீஸ் பண்ணமே தவிர வாதம் பண்ணுறதுக்கு இதுக்கான இடம் இல்லை. சரிங்களா? அப்போ இங்கே எல்லாரும் போகக்கூடியது ஒரே ஒரு நோக்கம்தான். அந்த ஒன்று எடுத்துட்டால் மற்ற விஷயம்லாம் புரிஞ்சிடும். ஐயா இங்கே ஞானத்தை சொல்லாத விதத்தில் எவ்வளோ விதமாக சொல்ல முடியுமோ, மனுஷனுக்கு எதை எப்படி சொன்னால் புரியுமோ அவ்வளோ இறங்கி சொன்னார். ஆனால் அவரோட உண்மையான நிலை அது இல்லை. நமக்காக அவர் இறங்கினாரே தவிர அவரோட உண்மையான உயரம் வேறு. அந்த உண்மையான உயரம் எதுன்னு காட்டினது தான் இந்த கொடி. சரிங்களா? அவர் நம்ம கூட வாழ்ந்ததுனால நாம் என்ன நினச்சிட்டோம், நம்மளை மாதிரி தானே அவர் அப்படின்னு நினச்சிக்கின்னு சில விஷயம் தப்பாக நடக்குது. அப்போது ஒரு சீடராக என்ன பண்ணணும், தன்னுடைய குருநாதர் யாருன்றத இந்த உலகத்துக்கு சொல்லணும். ஒரு ராஜா சண்டை போட போகிறாருன்னா முதல்ல ராஜா போக மாட்டார், அவரோட கொடி தான் முதல்ல போகும். நான் வந்துட்டேன்டா அப்படின்னு. கொடின்றதே ஒரு அடையாளம், தன்னோட இருப்பிடத்தை உணர்த்ததுக்கான ஒரு அடையாளம். ஒரு மகானுக்கோட அடையாளம் தான் இந்த சிம்பல். அப்போது அவர் அந்த உயரத்தில் இருக்கிறார்ன்றதை நாம் உணர்த்தணும் உலகத்துக்கு. அப்போ சீடர்கள் முதல்ல அவரோட நிலை புரிஞ்சுக்கணும். ஒரு குரு பக்தி வேணும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அவர் கூடவே தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த நிறைய பேரில் பாதி பேர் இப்போ இல்லை. காரணம் என்ன? அவர் சொல்லாத அந்த ஞானத்தை இந்த உலகத்தில் இன்னொரு மகானாலேயோ இன்னொரு மனுஷனாலேயோ சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ விளக்கங்கள் கொடுத்த பிறகும் இவன் எப்படி தடம் மாறுறான் தெரியல. காரணம் என்னன்னா குரு பக்தி இல்லை. சாமி. அவர் அப்படி பேசுவாருங்க இப்படி பேசுவாங்க எல்லாம் ஓகே, அவர் மேலே பக்தி இல்லையே. அவர் மேலே பக்தி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மகாபாரதத்தில் கர்ணன். அவனுக்கு தெரியாத விஷயம், அவனை மாதிரி தர்மமான உலகத்தில் யாரும் இல்லை, அவனை மாதிரி வில்லால இந்த உலகத்தில் யாரும் இல்லை, அர்ஜுனனால முடியாது. ஆனால் ஏன் எல்லாம் காப்பாற்றலை? அவனை எங்கே காப்பாற்றணுமோ அங்கே எது கைவிட்டது அப்படின்னா குரு கிட்ட அவன் உண்மையா இல்லை. என்ன மறந்துட்டான், தான் யாருன்றத குருவுக்கு சொல்லலை. குரு கற்றுக் கொடுக்காத போறாரு, அப்புறம் இருக்கட்டும், தன் வெளிப்படுத்தணும், தான் சாமி நான் இவன் தான். அப்போ அங்கே குரு பக்தி இல்லாத ஒரே ஒரு காரணம், அவனை விட தர்மவான் இல்லை, அவனை விட வில்லாளன் இல்லை, ஆனாலும் அவனை காப்பாற்ற வேண்டிய இடத்துல எதுவுமே அவனை காப்பாற்றலை. காரணம் என்ன? குரு பக்தி இல்லை. அப்போ நாம் இவ்வளோ செய்கிறோம் எதுக்காக பண்ணுறோன்னா முதல்ல குரு பக்தி வேணும். குரு பக்தி இல்லாமல் ஒரு விஷயத்தை மிஷின் மாதிரி பண்ணுறதுனால பலன் இல்லை. இப்போ லேத் மிஷின்லாம் இருக்கும், டைமிங் செட் பண்ணிட்டாங்கன்னா அது அந்த வேலையை அழகாக செஞ்சு முடிச்சிடலாம் சாமி. இப்போ நிறைய மிஷின் வந்துருக்குது, டைமிங்கு அந்த ஃபிக்ஸிங் பண்ணி விட்டாங்கன்னா இந்த வேலையை செய்யணும்னா அது அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுனே இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறது பாடம் இல்லை. நாமளும் பாடம் வாங்கிட்டோம், ஐயா சொல்கிறாரு அப்படியே செஞ்சுனே இருக்கிறோம்னா பாடம் அது கிடையாது. ஐயாவோட உயரம் எது அப்படின்றது இங்கே பல பேருக்கு புரியலை. அவர் மிகப்பெரிய கடல், ஞானக்கடல். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நாங்களாம் பாடம் வாங்குவோம். நான் ஒரு முட்டாள், அவர் என்ன பண்ணுறாரு, இவன் ஒரு முட்டா பையன், இவனுக்கு அவரோட உயரத்துலேருந்து சொன்னால் புரியாது. அப்போ என்ன பண்ணுறாரு, தன்னிலை தாழ்த்தி வந்துக்கிறவன் சொன்னால் புரிஞ்சுக்கிற அளவு அவனுக்கு பக்குவம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அவர் வரும்போதே ஸ்கேன் பண்ணுறாரு இவனோட கெப்பாசிட்டி என்ன. அந்த ஸ்கேன் பண்ண உடனே அவர் சில விஷயம் பாடத்தை சொல்ல ஆரம்பிப்பார். ஆனால் நான் முட்டாள் தானே, நான் நினச்சிப்பேன் ஓஹோ இப்போ சொன்னார் இதுதான் பாடம் போலதுன்னு நினச்சிப்பேன். ஆனால் உண்மை அந்த பாடம் இல்லை. அவருக்கு உள்ளுக்குள்ள 1000 இருக்குது. ஆனால் உனக்கு எதை கொடுத்தா புரியுன்ற அந்த அளவுக்கு இறங்கி கொடுத்துருக்காரு ஐயா. ஆனால் நான் மடையன்றதுனால நான் நினச்சிப்பேன் ஓ இதுதான் அவர்கிட்ட இருக்கிற பொழுது இது என்ன பிரமாதம் அப்படின்னு நினச்சிப்பேன். அப்போ ஏன்னா நான் ஒரு முட்டாள். புரியுதுங்களா? ஐயாவோட உயரன்றது சொல்லி மாளாது. அவர் ஒரு கடல்,
அப்போ பாடம் இப்போ கொடுக்குறவங்க கூட அப்படி தான். நீங்கள் பாடம் வாங்காத அது ஒன்றே உங்களை காப்பாற்றுமானா அது மட்டும் காப்பாற்றாது. அந்த நாள் வரும், ஒரு நாள் எல்லாத்தையும் துறந்து ஒன்றுமில்லாத ஒரு நாள் வரும். உங்கள் மனம், நீங்கள் உங்கள் உடம்பு நிர்வாணம் ஆகிறது இல்லை, உங்கள் மனம் எதையும் பிடிக்காம மனம் ஒரு நாள் நிர்வாணம் ஆகும். அந்த நாள் வரும்போது ஐயாவோட துணை இல்லாமல் நீங்கள் மேல்நிலைக்கு போக முடியாது. புரியுதுங்களா? அப்படி போய் சாட்சியாக இருக்கிறார்ன்றத உணர்த்துற உலகத்துக்கு நமக்கு வைராகியம் இருந்தால், நமக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்தால் நாமளும் அதை நோக்கி பயணம் பண்ணணும். அப்போ இங்கே சொல்லி கொடுக்குற விஷயந்தான் அப்படின்னு நீங்கள் எடை போட்டு பார்த்துடாதீங்க. இங்கே 1000 விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன சொன்னால் புரியுமோ அந்த அளவுக்கு தான் இறங்கி சொல்கிறாங்க எல்லாரும். சரிங்களா? ஆனால் இது அல்ல. புரியுதுங்களாம்மா?